அனைவருக்கும் வணக்கம். லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் காமன்வெல்த் பார்லிமெண்ட் கூட்டமைப்பின் இந்திய பிராந்திய கூட்டம். அதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக சபாநாயகர் அப்பாவு, மோடி அரசு கொண்டு வந்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஓரிரு மணி நேரத்திலேயே ஒப்புதல் கொடுத்து விடுகிறார். ஆனால் தமிழக சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களை காரணம் கூறாமல் கவர்னர் நிறுத்தி வைக்கிறார். பல மசோதாக்கள் பல ஆண்டுகளாக கவர்னர் அலுவலகத்தில் முடங்கி கிடக்கின்றன. இதனால் மக்களின் விருப்பத்தை தமிழக அரசால் நிறைவேற்ற முடியவில்லை. பெரும்பான்மை எம்எல்ஏக்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை செயல்படுத்த முடியவில்லை. சட்டசபையை அவமதிப்பது எம்எல்ஏக்களை அவமதிப்பது போன்றது. தமிழக கவர்னர் ஆர்.என். ரவியின் சமீபகால நடவடிக்கைகள் ஜனநாயகத்துக்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தி இருக்கிறது என பேசியிருக்கிறார். அதாவது மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற விடாமல் திராவிட மாடல் அரசை தடுக்கிறாராம் கவர்னர் ஆர்.என். ரவி. டாஸ்மாகை மூட வேண்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும், ரவுடி கலாச்சாரத்தை ஒடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மக்களின் விருப்பங்கள். இதனை நிறைவேற்ற திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கிறதா அப்பாவு அவர்களே? சபாநாயகர் என்பவர் எந்த கட்சிக்கும் மதத்துக்கும் சாதிக்கும் சார்பு இல்லாத நடுநிலை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சபாநாயகர் ஆனதும் திருநெல்வேலியில் கிறிஸ்தவ விழாவில் கலந்து கொண்டு என்ன பேசினீர்கள் என்பது நினைவிருக்கிறதா? சமீபத்தில் கூட பாதிரியார் சார்ஜ் பொன்னையா கிறிஸ்தவர் என்பதால் தான் அப்பாவால் சபாநாயகர் ஆக முடிந்தது என்று சொன்னதாக செய்தி வந்தது. அவரை நீங்கள் கண்டித்தீர்களா? உங்கள் திறமைக்கு கிடைத்த பரிசுதான் சபாநாயகர் பதவி என்பதை விளக்கினீர்களா? அதெல்லாம் சரி, மக்களுக்கு சாதகமான எத்தனை மசோதாக்களை இந்த திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி அதனை ஆளுநர் நிராகரித்திருக்கிறார் சொல்ல முடியுமா? நீட் தேர்வு குறித்த மசோதாக்கள் எல்லாம் மக்கள் விருப்பம் அல்ல, திராவிட கல்வி தந்தைகளின் விருப்பம். அது போகட்டும், ஆளும் மாநில அரசை அகற்றுவதே மக்களின் விருப்பமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா? ஒருவேளை அப்படி ஒரு மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக கவர்னர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்கக்கூடும். செய்வீர்களா அப்பாவு அவர்களே? நன்றி.